எம்ஜிஆர் வசதி ஒரு நடிகனால நீ எல்லாம் கோட்டைக்கு பிடிக்க முடியாதுன்னு ஆனா பிடிச்சாரா இல்லையா நீண்டத்துல அதே மாதிரி நீ நடிகண்டா நீ வரமாட்டா நீ நடிகன் நான் நடிகன் தானேன்னு சொன்னாரு வந்துட்டாரு. விஜய் என்னப்பா விஜய் நடிகன் ஆமா நான் நடிகன் தான் இப்ப யாரும் இல்லைன்றா. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல்ல நான் நடிக்கல. வெற்றி நிச்சயம் கான்பிடண்டா இருங்கன்னு சொன்னார்ல, அவர் சொன்னதுல ஒரு விஷயம் இருக்குனால தான் சொன்னார் அவர். அது என்ன 5 வருஷம் அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. ஹைஷரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. எங்க வீட்டுல 45 பேரும் 40 தான் போடுவோம். அப்போ 45 பேரா? டிவிக்கே இவ்வளவு தூரம் வின் பண்ணிருக்குன்னு நினைச்சு பார்த்ததுண்டா விஜய்? நிஜமா எதிர்பார்க்கல. கண்டிப்பா இந்த மாதிரி விஜய் முகத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மக்கள். வேற மோஸ்ட்லி டிஎம்கே தான், நானும் டிஎம்கே தான் சப்போர்ட் ஃபுல்லாவே. எனக்கு வந்து நிறைய உதவி தொகைகள் நிறைய வந்திருக்கு. டிஎம்கே ஃபுல்லா நிறைய நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல நான். குளத்தூர்லயே சிஎம் தோப்பாருங்கிறதுலாம் உண்மையா மக்கள் வந்து நம்ம ரொம்ப வருத்தப்படுவாங்க. குளத்தூருக்கு நல்லா நிறைய பண்ணியிருக்காரு. இங்க சென்னை மோஸ்ட்லி பார்த்தோன்னா எல்லா தொகுதியை விட்ட பார்த்தா குளத்தூர்ல நல்லா பண்ணியிருக்காரு. மக்கள் நல்லா கண்டிப்பா அனுபவிப்பாங்க. இன்னமும் 5 வருஷத்துக்கு அனுபவிப்பாங்க. என்ன காரணம்? ஏன்னா எப்படியும் மக்கள் அவ்வளவு பேர் போட்டு தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ பார்த்தா விஜய் வந்து புதுமுகமா இருக்காங்க சொல்லிட்டு அவர் முகத்தை பார்த்து வேட்பாளர் யாருமே இன்னும் பார்க்கவே இல்லை கண்டிப்பா. ஆனா அப்படியே ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பா போட்டிருக்கானுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்க சொன்னாலும் புரிய மாட்டேது. டிவிக்கே விஜய் இவ்வளவு வின் பண்ணுவாருன்னு நினைச்சு பாத்தீங்களா? இது வந்து 2வது வெற்றி. முதல் எம்ஜிஆர் வசதி இவரு. ஆமா நினைச்சு பாத்தீங்களா இப்படி இவ்வளவு வின் பண்ணுவாருன்னு? வின் பண்ண மாட்டேன்னு இல்ல. எம்ஜிஆர் கேட்ட கேள்வி ஒரு நடிகனால நீ எல்லாம் கோட்டைக்கு பிடிக்க முடியாதுன்னு ஆனா பிடிச்சாரா இல்லையா நீண்டத்துல? அவர் பேரணிக்கு போல உணவுக்கு போல எதுக்கும் கலந்துக்கல, யாருக்கிட்டையும் போல. ஆனா வந்து வின் பண்ணி கோட்டையில உட்காந்தாரா? ஆமா. அதே மாதிரி நீ நடிகண்டா நீ வரமாட்டா நீ நடிகன் நான் நடிகன் தானேன்னு சொன்னாரு வந்துட்டாரு. நீங்க சந்தோஷம் தானே அவர் வந்ததுல? வந்து சந்தோஷம் தான். நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கீங்களா? அதுதான் சொல்றேன். ஒரு கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு வேலை செய்வாங்க. அந்த வேலையில இவர் செய்வாரா? அதுதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சொன்ன அர்த்தம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு பெண்களுக்கு. அதனாலதான் நினைச்சு பார்க்கல. இவ்வளவு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்க்கலையா? நினைக்கிறேன். ஆனா வரும்னு ஒரு சந்தேகத்துல இருந்துச்சு. நான் இப்போ நல்லபடியா வந்திருக்கு. எங்களுக்கு சந்தோஷம் தான். உங்க ஊர்ல எல்லாம் நார்வேல் மாதிரி தெரியுது. எங்களுக்கு தூத்துக்குடி நம்ம ஊரே. எப்படி வாங்க அங்கெல்லாம் எப்படி சப்போர்ட் இருந்துச்சு? தூத்துக்குடி ஃபுல்லாவே திமுக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கட்சை வந்து மாற்றி அமைக்கணுட்டு டிவிக்கே ஃபுல்லா போட்டாங்க. கீதா ஜீவன் இந்த அளவுக்கு தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்கல. நீங்க எல்லாம் யாருக்கு போட்டீங்க? நாங்க வந்து விஜய்க்கு தான் போட்டோம். விஜய்க்கு தான் வருது. அப்போ விஜய்க்கு போட்டுட்டு விஜய் தான் வருவார். அப்போ ஆமா, அது வந்து எங்க தொகுதியில வந்து முக்காவாசி திமுக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆமா, அதனால அதனால யாருமே வந்துருந்துச்சு. எதிர்த்து வரும்னு நினைக்கல, ஆனா வந்துருச்சு. தமிழ்நாட்டுல டிவிக்கே இந்த அளவுக்கு வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தது உண்டா? இல்ல கண்டிப்பா. ஏன்னா வின் பண்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதா எதிர்ப்பாங்கன்னு தெரியும். இந்த அளவுக்கு இது வரும்னு தெரியும். ஜெயிப்பாங்கன்னு எப்படி இந்த அளவுக்கு அலை வீசி இருக்கும் நினைக்கிறேன்? எப்படி நம்புறது? எப்படியும் ஜெயிச்சு 108 சீட்டு ஜெயிச்சாச்சு. எல்லாம் எம்டெஸ் பசங்க தான். அப்படிதாங்கிற மாதிரி ஒரு காசு கொடுக்காம பசங்க தான் ரசிகர். அதுல உள்ள இருக்கிற பசங்களாம் சேர்ந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணி விஜய் தான் போகணும். இப்போ ஒரு ஆட்டோக்காரன் யாருன்னே தெரியாதவங்களாம் வேட்பாளர் இருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் அதுக்கு வந்து விஜய் முகம் மூஞ்சுது நல்லா சின்ன வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு. முதல் தடவை யாரும் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்த்த விட பெருசாக தான் அச்சீவ்மெண்ட் ஆயிருக்கு. எப்படி இருந்துச்சு உங்க ஊர் சைட்ல எல்லாம்? எங்கள் ஊர் சைடில் எல்லா ஊர் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாரு தான். ஏதாவது ஒரு மாற்றம் தேவைன்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துருந்தது. இப்போ எதிர்பார்க்காம ஒரு 108 சீட்டுங்கிறது எப்படி அது சாத்தியம்? யாரால சாத்தியம்? யாரெல்லாம் எல்லாருமே ட்ரை பண்ணது தான். யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை அப்படின்றது முடிவு பண்ணிட்டு தான் கொண்டு வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒற்றை காரணம் விஜய் அப்படிங்க. ஆமா,
கண்டிப்பா வருதான். விஜய்ங்கிற ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்கலாம், நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த அளவுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியல, அந்த அளவுக்கு வரல. ஆனால் இவர் வந்த உடனே இவர் வந்த அந்த டைமிங்கும் மற்ற நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றா இதானதுனால பெருசாக மாற்றம் வந்துடுது. டிஎம்கே ஏடிஎம்கே இவ்வளோ பெரிய அடி விழுன்னு நினச்சிங்களா? இல்லை அது கண்டிப்பாக அது எதிர்பார்க்கல. ஸ்டாலினே இல்லை ஆளுங்கட்சியாக இருந்து அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க, அவங்க லூஸ் ஆவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல, அவங்க தோற்று போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வருவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி அலை வீசிச்சா என்னன்னா நானும் எங்கள் ஊர்ல இருந்து பார்த்துருக்கேன், உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏதோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு ஒரு 108 தொகுதிங்கிறது இது அலைன்னுலாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தைங்க கிட்ட அவங்க வாக்கு கேட்டாங்க, அவ்வளோதான். குழந்தைங்க பிடிவாதில் பெற்ற பேரண்ட்ஸ்லாம் போட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், போட்டிருந்தாலுமே நமக்கு திமுக அதிமுகவில் பல மினிஸ்டர்ஸ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரியாப்பிள்ளை வெள்ளாம வீடு வந்த சேராதும்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜய் ஒரு வரட்டும், நாங்கள் வரவேணாலும் அவரை சொல்லக்கூடாது. அவருக்குன்னு ஒரு தமிழகத்தில் வந்து ஆட்சி அதிகாரம்லாம் எப்படி பண்ணுறாங்க, நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. மக்கள்கிட்ட ஒரு அடிப்படை மக்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன தேவை, அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்ல நான் விஜய் வந்து தப்பாக சொல்ல, அவர் வந்து ஒரு இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதை எப்படி அடைக்க முடியும்னு ஒரு 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 இதை சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எப்படி இதை வச்சு இதை எப்படி இந்த கடனை அடைக்கலாம், தமிழகத்தோட நிர்வாகத்தை இப்படி கொண்டு வரணும்னு சொல்லுங்க. நீங்களே இல்லை, எனக்கு என்ன கேட்கணும்னா, அவர் கொண்டு வந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா? சாதாரண நீங்களே சொல்லுங்க. 2500ங்கிறது வாய்ப்பு கம்மி தான். இப்போ 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? 200 யூனிட் மின்சாரம் கொடுக்க முடியுமா? தமிழகம் முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்து சொல்லிருக்காரு. இப்போ மகளிர் இலவச பேருந்து தான் முதல் கையெழுத்து. ஆமா, அப்படி சொல்ல இல்லை, முதல் கையெழுத்துங்கிறது எடப்பாடியார் போடுவார், நீங்க பாப்பீங்க. லாஸ்டா நீங்க சொன்னீங்க புதுசா வராங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் தேர்தல்லையே நம்ம பார்த்தோம், திரு உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆனாரு, அடுத்த 2 வருஷத்துல அமைச்சர் ஆனாரு, அடுத்த 1 வருஷத்துல துணை முதலமைச்சர் ஆனாரு. இவருக்கு மட்டும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே இவங்களும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அமைச்சர் முதலமைச்சர் எல்லாமே தானே. ஆமா, அவரும் எம்எல்ஏ ஆனார்ல, ஃபர்ஸ்ட் வருஷத்துல எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் துணை முதலமைச்சர் ஆகல. நான் சொல்றது நிர்வாகம், தலைமை நிர்வாகம் ஒன்று இருக்குல்ல, அதை பண்றதுக்கு ஒரு இது வேணும்ல. நீங்க எப்படி டிவிக்கில எதுவும் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுங்க, எங்க ரத்தமே அது அறுத்து பட்ட கூட அதிமுக தாங்க சொல்லும். ஆமா, ரத்தம் ஓடுறதுல அதிமுக ரத்தம். திமுக அதிமுகன்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு, திராவிடங்கிறது ஒரே கொள்கை கொண்டாங்க, அடிப்படை சித்தம் தான் எங்களுக்கு ஒண்ணுதான் திராவிடங்கிறது. நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றீங்களா? இல்ல அப்படின்னு இல்ல, எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். அதாவது தமிழ்நாடு வந்து கெட்டு போக, நீங்க பீகார்ல உத்தரப்பிரதேசலாம் போய் பாருங்க, இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தது காரணம் திராவிடங்கிற ஒரு இதுதான், கொள்கை தான், சித்தம் தான். ஆமா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க மேல போய் பாருங்க, வட மாநிலத்தெல்லாம் போய் பாருங்க, அங்க இருந்து பிழைக்க முடியாத இங்க வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆமா, நீங்க எவ்வளவு பேர் பார்க்கலாம் இங்க, அதுக்கு என்ன காரணம்? அங்க நிர்வாகம் அந்த அளவுக்கு சரியில்லை. திராவிடங்கிற ஒரு நிர்வாகம் இங்க ஆட்சிக்கணும். இதை இப்போ ஒரு நிர்வாகம் பண்ண தெரியாத ஒரு திட்டம் கொடுத்தோமா, நம்ம 30 வருஷம் பின்தங்கி போயிடுவோம். ரொம்ப கடன் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப நான் என்ன சொல்றேன், சின்ன பசங்கள்லாம் ஒரு தெரியல, ஒரு சினிமா மோகத்துல ஓட்டு போட்டாங்க. நான் ஓட்டு போனோம், சினிமா மோகத்துல ஓட்டு போட்டாங்க. சினிமா வேற, அரசியல் வேற. ஆமா, அப்ப இந்த ஒரு 5 வருஷத்துக்கு பிரேக்கிங் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஃபன் இருக்கு, எல்லாம் இருக்கு. எது இருக்காது, எடப்பாடியார் ஆட்சி மட்டும்தான் இருக்கும். நான் நினைச்சு பார்த்தேன். நினைச்சு பாத்தீங்களா? இது வரைக்கும் நிறைய பேர் நினைச்சு பார்க்கலன்னு தான் சொன்னாங்க. இல்ல, நான் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு தெரியும் விஜய் ஜெயிப்பாருன்ற ஒரு நல்ல ஒரு இது இருந்தது எங்களுக்கு. அப்படி? ஆமா, கான்ஃபிடென்ட் ஆகுது. அதுக்கு கான்ஃபிடென்ட்டா சொன்னார்ல அவர். ஆமா, வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொன்னார்ல. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் இருக்குனால தான் சொன்னார் அவரு. இப்போ உங்க ஆட்டோக்காரரை சேர்ந்த தாமுங்கிறவரு ஆமா, எம்எல்ஏ அமைச்சராக போறாரு. ஆமா, அப்படிங்கிற சந்தோஷம் தான் எங்களுக்கு, சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஏதாவது பண்ணுவாரு, ஒண்ணு வேணாம், எங்களுக்கு மீட்டர் ரெடி பண்ணி கொடுத்தா போதும் எங்களுக்கு. அதுவே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. ஹைஷரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது.